வட்டனை மதிசூடியை வானவர் சித்தனை சித்தனை திரு அண்ணாமலையனை வட்டனை மதிசூடியை வானவர் சித்தனை சித்தனை திரு அண்ணாமலையனை இத்தனை இகழ்ந்தார் புறமூன்றையும் அட்டனை அடியேன் மறந்துய்வனோ வட்டனை மதிசூடியை வானவர் சித்தனை சித்தனை திரு அண்ணாமலையனை ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் காலரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது, இந்த குரோந்தி ஆண்டோட கார்த்திகை மாதம் 3ஆம் பிறை தரிசனத்தோட சில விஷயங்கள், அது 3ஆம் பிறைன்றதை விட 3ஆம் பிறை கொடுக்கும் முன்னெச்சரிக்கை அப்படின்ட்டு கூட எடுத்துக்கலாம். என்னப்பா இது ஏதோ ஒரு முன்னெச்சரிக்கை அப்படின்லாம் சொல்கிறீங்களே, யோசிக்கலாம். அதாவது இந்த 3ஆம் பிறை என்ற ஒரு சந்திர தரிசனம் இருக்கு இல்லையா, அது பார்க்குறது ரொம்ப விசேஷம். அது பார்க்குறவங்களுக்கு பலவிதமான அனுக்கிரகங்கள் நிச்சயமாக உண்டு. ஆனால் அந்த 3ஆம் பிறையானது எந்தெந்த காலங்களில் வருதோ அதற்கேற்ப சில மாற்றங்கள் இந்த பூமியிலையும் சரி விண்வெளியிலையும் சரி நடக்கும் அப்படின்ற சில குறிப்புகளை வாத்தியார் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அதன்படி பார்த்தாச்சுன்னா இந்த கரிநாளில் வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனமானது, அதனால் 3ஆம் பிறை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிடாதீங்க. 3ஆம் பிறை தரிசனம் நம்ம மனிதர்கள் எல்லாருக்கும் உரியது, ரொம்ப முக்கியமானது. தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக பார்த்துருங்க, அது ஒரு விசேஷமான அனுகிரகம் தான். பட் ஆனால் சில மாற்றங்கள் நிகழும் அப்படின்ற ஒரு குறிப்பு ஒன்று உண்டு. அதனால் மாற்றங்கள் நிகழும் அப்படின்னும் போது யாருமே நிச்சயமாக அந்த ரொம்ப அப்படி பயப்படுறது அப்படிலாம் ஒன்றே வேண்டாம். ஏன்னா கர்ம வினைப்பு இருக்கும் பொழுது சில நிகழ்வுகள் இயற்கையோட விதியின் விளைவாக நடந்து தானே தீரும். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நம்ம நெகட்டிவாக இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு யோசிக்காமல் ஏதோ சம் ஹேப்பன்ஸ் கண்டிப்பாக உண்டு, நிகழ்வுகள் உண்டு. நிறைய பேர் யோசிக்கலாம் அதுதான் அப்பப்போ நடந்துட்டு இருக்கையான்ட்டு. பட் அப்பப்போ நடக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி இண்டிகேஷன் வரும் பொழுது, அதாவது இந்த மாதிரி 3ஆம் பிறை இந்த மாதிரி கரிநாளோடு வரும்பொழுதும், இன்னொரு சில கிரகங்கள் வானத்தில் சில குறிப்பிட்ட இடங்களில் மூவ் ஆகும் போதும், இதெல்லாம் சில விதமான விஷயங்களை நமக்கு எடுத்துக்காட்டு. அது நல்ல உத்தமமான ஜோதிடர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அது. ஸோ அதன்படி இப்போ நாம் என்ன பண்ணலாம், ஏதோ ரொம்ப பெருசாக திங்க் பண்ண வேண்டாம், என்ன பண்ணலான்றதை மட்டும் பார்த்துக்கலாம். அதாவது இது ஒரு சின்ன உதாரணத்தோடு மட்டும் நாம் சொல்லிடுறோம். குருவர்களால் பொதுவாகவே வானிலையில் இந்த மாதிரி ஒரு பெரிய மழை இருக்குது அப்படி இப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஃபாக வீட்டில் இருப்போம். அப்படி இல்லைனா கட்டாயமாக ஒரு வெளியில் போய் வேலை பண்ணணுன்னா நம்ம ஒரு ரெயின் கோட்டோ இல்லைன்னா ஒரு கொடையை எடுத்துக்கிறோம் இல்லையா, நம்மளோட சேஃப்டி. மழை வரலைன்னா அதனால் அந்த ரெயின் கோட்டையும் கொடையும் தூக்கி போட்டு மிதிக்க போகிறதில்ல, அது நமக்கு ஒரு சேஃப்டி மேபி அப்படின்றதுக்காக, அதான் நடந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அதன்படி இந்த இண்டிகேஷன் என்ன காட்டுது, ஏதோ நடக்க போகுதுன்றத மாதிரிலாம் இது சொல்லுமே அப்படின்னா, என்ன கோச்சாரங்களில் என்ன கிரகங்கள் எப்படி இருக்குது பார்த்துட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கடகத்திலேயே ஸ்டேபிளாக இருக்கிறாரு சுவாமி. கடகம் அவரோட நீச்ச வீடு வேறு. நீங்கள் பாருங்களேன், மோஸ்ட்லி அவரோட ட்ராவல் டைமிங் பார்த்துட்டிங்கன்னா 1.5 மாதத்தில் அப்படி கிராஸ் பண்ணி அடுத்தடுத்து வீட்டுக்கு போயிடுவார். கொஞ்சம் முன்ன பின்னா கூட ஒரு 2 மாதம் எடுத்துக்குவார். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக சுவாமி அந்த கடகத்திலேயே சஸ்டெயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இந்த டிசம்பர் 6 உங்களுக்கு ஆங்கில தேதியிலே சொல்கிறோம், கார்த்திகை 21 அன்றிலிருந்து சுவாமி வக்ரமும் ஆகிட போகிறாரு. வக்ரம் மீன்ஸ் என்னென்னா, அவர் பொதுவாக வக்ரம் எல்லா கிரகங்களும் ஆக போகுது, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராக அப்படி யோசிக்கலாம். நீச்சத்தில் வக்ரம் ஆகும்போது அது விசேஷமான ராஜயோகம்தான் பொதுவாக ஒரு ஜாதகத்தில். பட் ஆனால் நீச்சத்தில் வக்ரம் ஆகும்போது அதீத பலம் ஆகிடுவார் சுவாமி. அதீத பலம்னா நல்லது தானே, செவ்வாய் பகவான் நிலபலன்கள் ஆஸ்தி பௌஸ்தி எல்லாம் கொடுப்பாரே அப்படின்ட்டு நம்ம தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு ஓகே. பட் ஆனால் இப்போ இண்டிகேஷன் என்ன சொல்லுதுன்னா, பொதுவாக உலக இது அதன்படி பார்த்துட்டிங்கன்னா அவர் அங்கே அதீத வலிமையாக ஆகும் பொழுது
நல்ல விஷயந்தான். அவர் பாட்டுன்ட்டு அப்படி இருந்தால் ஓகே. பட் அங்கே இருந்து சுவாமி 8ஆம் பார்வையால் சனீஸ்வரரை பார்த்துருவார். அங்கே தான் பிரச்சனை. சுவாமியோட 8ஆம் பார்வை எப்பொழுதுமே வந்து நிறைய இந்த கர்ம வினையை வெளிப்படுத்திடும். அதாவது வந்து கெடு பார்வைன்ட்டு அப்படி ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. சுவாமி ஏன் கெடுக்க போகிறாரு, அங்கே இருக்கிற கர்ம வினை வெளிப்படுத்துகிறோம், கர்ம வினை வெளிப்படுத்துகிறார். அப்படின்னும் போது என்னென்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு நிகழ்வுகள், துன்பமோ துயரமோ சம்திங். அதனால் இப்போது என்ன இது நடக்க போகுது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் பகவானை மீன் பண்ணி சில நிகழ்வுகள் இந்த பூமிக்கு உண்டு. அப்போது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு மட்டும் பார்த்துக்குவோம். என்ன நடக்கும், குண்டு போடுவானோ, பூகம்பம் வருமா, அப்படிலாம் நம்ம நெகட்டிவாலாம் ரொம்ப திங்க் பண்ணிட்டு போக வேண்டாம். ஒரு ஹெல்மெட் போட்டுட்டு போகிற மாதிரி வாகனத்தில் அப்படின்னு நினச்சிங்க, 2 வீலரில். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா, சில கவச்சங்கள் வந்து நாம் உபயோகப்படுத்துறது உத்தமமாக இருக்கும். அது கவச்சங்கள் மீன்ஸ் எப்படி சொல்லலான்னா, இந்த வேல்மாறல். ஏன்னா இது செவ்வாய் பகவான் ரெலிவெண்ட்டாக இருக்குது. செவ்வாய் பகவான் வக்ரகதி ஆகும்பொழுது கூட பார்த்துட்டிங்கன்னா சஷ்டி இருக்கும். அன்றைக்கி சஷ்டி திதி இருக்கும். அந்த நாளில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சஷ்டி இருக்கும். ஒரு இதுவோ பண்ண வக்ரம் ஆகும்போது ஒன்று. ரெண்டாவது அவர் அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போதும் பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆவார். அதாவது வந்து அந்த ஜனவரி 21. அப்போது ஸோ அது வரைக்கும் இந்த பிட்வீன் இந்த டைம்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த 6 to டிசம்பர் 6 to ஜனவரி ஒரு 21 அது வரைக்கும் மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லாருமே இந்த உலகத்துக்காகவே பிரார்த்தனை பண்ணுறது உத்தமம். ஸோ அது நம்மளையும் ரக்ஷை கொடுக்கும். அது என்ன பண்ணலான்னா, எவ்ரி டியூஸ்டே வந்து கண்டிப்பாக வேல்மாறல் சொல்லலாம். ப்ளஸ் வராக கவச்சம், வராகி கவச்சம், இந்த மாதிரி வராகர் வராகி ரெலிவெண்ட்டாக உங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்லோகங்கள் துதிகள் தெரியலனா கூட அட்லீஸ்ட் நீங்கள் ஃபோனில் போட்டிங்கனாலே உங்களுக்கு காயத்ரி அதுக்குரிய மந்திரங்கள்லாம் வரும். இதை வந்து நீங்கள் எவ்ரி டியூஸ்டே சொல்லலாம். முடிஞ்சால் நித்தியப்படியே சொல்லலாம். டெய்லி நீங்கள் ஒரு பூஜை பண்ணுறீங்க, உங்கள் பூஜை ரூமில் பூஜை பண்ணிட்டு தான் வெளியில் ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் இதெல்லாம் நிச்சயமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் கூடுதலாக இது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுங்கள். இது பண்ணுறச்சே 2 வகையான சங்கல்பம். நல்ல உலகம் கொஞ்சம் க்ஷேமமாக இருக்கட்டும், உலகம் நல்லா இருக்கட்டும். உலகம் நானே பிரச்சனையில் இருக்கேன், உலகத்தை பற்றி நான் எப்படியா யோசிக்கிறதுன்ட்டு யோசிக்கிறவங்களும் இருக்கலாம் மேபி. ஏன்னா ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திங்க, எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் அது அப்படியே ஒரு செயின் மாதிரி கடைசியில் நம்ம தலையிலையும் வந்து விடியும். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை வரும்போது சமையல் எண்ணெய் விலை உயர்ந்தது, அப்புறம் எங்கேயோ வளைகுடாவில் பிரச்சனை நடந்தால் பெட்ரோல் விலை உயர்ந்துடும். இந்த மாதிரி எங்கே எது நடந்தாலும் நம்மளுக்கும் அதோட பாதிப்பு ரிஃப்ளெக்ட் இருக்கும். ஸோ அதனால் எங்கேயுமே பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம தடுக்கிறதுக்கு தவம் இல்லை. பட் ஆனால் நம்மளோட பிரார்த்தனைக்கு ஒரு வலிமை நிச்சயமாக உண்டு. அந்த பிரார்த்தனை எப்படி பண்ணணுன்றது தான் இந்த மாதிரி வேல்மாறல், வராகர் வராகி ரெலிவெண்ட்டாக இருக்கக்கூடிய கவச்சங்கள் எல்லாம் சொல்லுங்கள். இது நீங்கள் ஆஃபீஸுக்கு போயிட்டால் கூட அங்கே கூட உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது சொல்லுங்கள். இதில் ஈவன் எவ்ரி டே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் செவ்வாய் ஓரைன்ட்டு வரும். அந்த ஓரையில் நிச்சயமாக அதெல்லாம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதனால் பெனிஃபிட்ஸுன்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம பெனிஃபிட்ஸ் இல்லாமல் இந்த மனம் வந்து எதையும் செய்கிறதுக்கு முற்படாது. பெனிஃபிட்ஸ் மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் சமுதாயத்துக்காகன்ட்டு சங்கல்பம் பண்ணும்போது சித்தர்களோட அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா எவன் ஒருத்தன் தன்னை பற்றி கவலைப்படுறதை விட சமுதாயம் மற்றவர்கள் 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு சித்தர்களோட அனுகிரக ஆசி நிச்சயமாக உண்டு. சித்தன் வாக்கு இது. நெக்ஸ்ட் ஒன்று, நீங்கள் சொல்லக்கூடிய கவசம் துதிகள் இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாயால் தானே சொல்கிறீங்க, அதுக்குரிய பலன்களும் உங்களுக்கு உண்டு. அப்போ பார்த்துட்டிங்கன்னா தெய்வத்தோட அனுகிரகம் ப்ளஸ் சித்தர்களோட அனுகிரகமும் இந்த மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு நினச்சி சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கூடுதலாக ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். அதாவது நித்தியப்படி அன்னதானம் பண்ணுறவங்க, டெய்லி ஒரு 2 பொட்டலம் கொடுக்குறவங்களாம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு பிரண்டை வந்து சேர்க்க முடியுமா அப்படி பார்த்துங்க. பிரண்டை துவையலோ பிரண்டை ஊறுகாய் சம்திங் ஏதோ ஒன்று பிரண்டை ஆடடாக இருந்தால் நல்லது. இது வாத்தியார் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, இந்த பிரண்டை சேர்ந்த உணவு கொடுக்கும்போது வன்முறை தனியட்டும் அன்னமா மறை சுடராலே வேல்வேல் வெற்றிவேல் அப்படின்ட்டு மனசில் நம்ம சொல்லிட்டு இந்த மாதிரி தானம் பண்ணிட்டோம் வச்சுங்களேன், எங்கேயோ எவனோ ஏதோ ஒரு பெரிய டிசார்டர் பண்ண போகிறான்னா கூட அவன் மனம் மாறும் அப்படின்றார் வாத்தியார். மான்ட்டு நினைக்காதீங்க. ஆழ்ந்த நம்பிக்கை எதையும் சாதிக்கும். ஓம்.